கார்த்திகை மாதத்தின் 3ஆம் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரன் வழங்க கேட்கலாம். ஜெயஹரன், கார்த்திகை மாதத்தின் 3ஆம் நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்க கூடுதல் விவரங்கள்? நிச்சயமா மோனிஷா, மண்டல கால பூஜையை பொறுத்தவரைக்கும் கேரள மாநிலம் ஐயப்பன் கோயிலை பொறுத்தவரைக்கும் கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. 16ஆம் தேதியான அன்று கார்த்திகை 1ஆம் தேதி முதல் அதிகாலை முதல் மண்டல கால பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நெய் அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு வரும் தேங்காயில் இருந்து நெய்களை எடுத்து அதை நெய் பூசாரிகள் மூலம் தந்தூரிகளிடம் கொடுத்து நெய் அபிஷேகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பம்பை, நீலமலை, வலிய நடை பந்தல், சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் ஏராளமாக குவிந்துள்ளனர். ஆன்லைன் மூலம் 70,000 பேரும், தினசரி புக்கிங் மூலம் 10,000 பேர் என தினசரி 80,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து 18 மணி நேரம் தரிசனம் நேரம் நடைபெற்று வருகிறது. வருகின்ற 30ஆம் தேதி வரை ஆன்லைன் பதிவு முடிந்து விட்டதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உடனடியாக பதிவிற்கு எரிமலை, பம்பை, வண்டி பெரியார் சித்திரம் ஆகிய இடங்களில் புதிய கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரைக்கும் நிலக்கல், பம்பை, சன்னிதானம், பல்மேடு பகுதிகளில் மத்திய ரிசர்வ் படை போலீசார் மற்றும் கேரளா போலீசார் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக திருவிதாங்கோடு தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இதுபோன்று பார்த்தீங்கன்னா குடிநீர், உணவுகள், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கூட நிறைவாக செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பிரசித்தி பெற்ற மண்டல கால பூஜை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா. ஜெயஹரன், தகவல்களுக்கு நன்றி.